ஒரு அடர்ந்த காட்டில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் புலியை பார்த்தாலே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிவிடும். அதன் சத்தமும் நடையும் எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் இதையெல்லாம் ஒரு நரி பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு உள்ளுக்குள் பொறாமை வந்தது. என்னை பார்த்து யாரும் பயப்படவே இல்லையே என்று அது நினைத்தது. நானும் புலி மாதிரி மாறிட்டா எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க என்று ஒரு முடிவெடுத்தது. அது உடனே ஒரு கொல்லனிடம் சென்று, எனக்கு புலி மாதிரி கோடு போடு என்று கேட்டது. கொல்லன் சூடான கம்பியை வைத்து கோடு போட ஆரம்பித்தான். வலி தாங்க முடியாமல் நரி கத்தி ஓடிவிட்டது. பிறகு அது ஒரு வண்ணம் பூசுபவனை சந்தித்து, என்னை புலி மாதிரி வண்ணம் பூசிவிடு என்று கேட்டது. அவனும் அதை அழகாக வண்ணம் பூசிவிட்டான். இப்போது அந்த நரி புலியைப் போலவே தோற்றமளித்தது. அது மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் அது சத்தம் போட்டதும் புலி மாதிரி கத்த முடியவில்லை. நரியின் குரல்தான் வந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. மழையில் நனைந்தவுடன் அதன் மேல் பூசப்பட்ட வண்ணம் அனைத்தும் கழுவிப் போயின. இதைக் கண்ட மற்ற விலங்குகளெல்லாம் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தன. அப்போது அந்த நரிக்கு ஒரு உண்மை புரிந்தது. நாம் நாமாக இருப்பதே சிறந்தது. பிறரைப் போல நடிக்க முயற்சிப்பது எப்போதும் வெற்றியளிக்காது.